viewers. Today I'm going to deal with a past paper question of G.C.E. OL examination. G.C.E. OL 2009 new syllabus part 2 test number 9. பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேப்பரில் கொஷின் இப்படி தான் அப்பியர் ஆகிருக்கும். நான் அதை ஜஸ்ட் ஃபோட்டோ பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பட் எக்ஸ்ப்ளனேஷன் டைமில் ஒவ்வொரு சென்டென்ஸாக தனித்தனியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கூடுதலாக விளங்கும், அதே நேரத்தில் விசிபிளாக இருக்கும். ஓகே முதல்ல ஹெட்டிங்கை பார்ப்போம். Underline the most suitable word in the brackets. The first one is done for you. பிள்ளைகள் முதல்ல நாங்கள் ஹெட்டிங்கை விளங்கி கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் கொஷனை சரியாக செய்யலாம். அப்போ அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்டு என்று சொல்லி சொன்னால் மிக பொருத்தமான சொல்லுக்கு கீழே கோடிடுங்கள் என்று தான் கொஷனில் சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அதில் ப்ராக்கெட்டில் 3 வேர்ட்ஸ் தந்திருக்குது. அந்த 3 வேர்ட்ஸ்லேயும் மிக பொருத்தமான வேர்டு எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு கீழே கோடு போடணும். பக்கத்தில் டேஷ் தந்திருக்குன்னு சொல்லி அதில் கொண்டு எழுதக்கூடாது. சில பேர் கொஷனை வாசிக்காமல் அந்த ப்ராக்கெட்டுக்கு இருக்கிறதுல பொருத்தமானதை கொண்டே எழுதுவீங்க. அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு தந்திருப்பான். இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு தந்தால் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்டுன்றா நீங்கள் கோடு தான் போடணும். ஸோ அதில் கிளியராக இருக்கணும். ஓகேயா? சில பேர் எக்ஸாம் பேப்பரில் நாங்கள் பார்த்துருக்குறோம். கரெக்ட் பண்ணிக்க நீங்கள் என்ன செய்யிருப்பீங்க, அதில் எழுதியிருப்பீங்க. அல்லது போனால் சில பேர் எழுதியும் கோடும் போட்டிருப்பீங்க. சில வேளை எழுதி போட்டு வெட்டி இருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சில வேளை அது உங்களோட மார்க்ஸை டிடக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸாக அமையலாம். ஸோ அதில் கேராக இருங்க. ஓகே, அதுக்கு பிறகு பாருங்கள், கீழே த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூன்னு தந்திருக்கு. அப்படின்றா என்ன? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூண்டா முதலாவது ஆன்சர் உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ முதலாவது விடை, அதாவது அந்த கொஷன்ட முதலாவது விடையை அவங்க உங்களுக்காக செய்திருக்கிறாங்க. அது ஏன் அப்படி செய்யணும்? அப்போ நீங்கள் அந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு மிச்ச கொஷன்ஸை வடிவாக செய்யலாம்ன்றதுக்காக தான். அதுதான் அந்த சென்டென்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஓகே இதுதான் கொஷன்ட முதல் சென்டென்ஸ். வாங்க சென்டென்ஸை வாசிப்போம். While I was abroad, I picked up a mystery. அங்கால ஒரு blank தந்திருக்குது. அங்கால ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ஃபெக்ட், இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷஸ் ரெண்டு 3 வேர்ட் தந்திருக்கு. அதில் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூன்னு உங்களுக்கு சொன்னதுக்காக இன்ஃபெக்ஷனுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். இனி இது எப்படி வந்துன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, கொஷனை வாசித்தோடனே விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வேர்ட் கிளாஸ் கொஷன். அதாவது இந்த ஆக்டிவிட்டி வேர்ட் கிளாஸோடு சம்மந்தப்பட்டது. ஸோ வேர்ட் கிளாஸை நாங்கள் வடிவாக கிளாரிஃபை பண்ணி படித்தா தான் ஆக்டிவிட்டியை நாங்கள் வடிவாக செய்யலாம். ஓகேயா? முதல்ல இதில் வார சில வொக்காபுலரிக்கு என்ன மீனிங்ன்றதை பார்த்துக்கொள்ளுவோம். அப்படி மீனிங்கை பார்த்து கொண்டா தான் அங்கால எக்ஸசைஸ் செய்கிறது ஈஸியாக இருக்கும். முதலாவது while என்ற வேர்ட், அது ஒரு கன்ஜங்ஷன். அதுக்கு கருத்து போது. அடுத்தது அப்ரோட், அப்ரோடண்டா வெளிநாட்டில், அது ஒரு பிளேஸ் ஆஃப் அட்வர்பாக வருது. அடுத்தது பிக்ட் அப் என்ற ஃப்ரேசல் வேர்ப் வந்திருக்குது. அந்த மீனிங் என்னென்னு சொல்லி சொன்னால் டு அலோவ் சம்திங் டு கெட் இன் டு. இந்த பேசேஜில் இதுக்கு கருத்து என்னென்னு சொல்லி சொன்னால் டு அலோவ் சம்திங், ஏதாவது ஒன்றை அனுமதித்தல். டு கெட் இன் டு த பாடி, அந்த உடம்புக்குள்ளே செல்றதுக்கு ஏதாவது ஒன்றை அனுமதித்தல் என்ற கருத்தில் வருது. நாங்கள் பிறகு சென்டென்ஸை ரீட் பண்ணிக்க அது கிளியராக விளங்கும். அடுத்தது மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி என்ற வேர்டு ஒரு நவுனாகவும் இருக்கலாம். இதில் அஜெக்டிவாக வருது. அதாவது மர்மமான அல்லது இனம் புரியாத என்ற கருத்தில் வருது. ஓகே, அடுத்தது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 3 வேர்ட்ஸையும் பார்த்துக்கொள்வோம். முதலாவது இன்ஃபேக்ட், ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், மூன்றாவது இன்ஃபெக்ஷஸ். அப்போ இன்ஃபேக்ட்ன்றது ஒரு வேர்ட் கிளாஸ், இன்ஃபெக்ஷன்ன்றது ஒரு நவுன் வேர்ட் கிளாஸ், இன்ஃபெக்ஷஸ்ன்றது அஜெக்டிவ் வேர்ட் கிளாஸ். அப்போ இன்ஃபெக்டண்டா கருத்து தொற்றுதல், இன்ஃபெக்ஷனுக்குரிய கருத்து தொற்று நோய், இன்ஃபெக்ஷஸ் என்றால் தொற்றுகின்ற. ஸோ தொற்றுதல் என்றது ஒரு வேர்ப், இன்ஃபெக்ஷன் தொற்று நோய் என்றது ஒரு நவுன், இன்ஃபெக்ஷஸ் தொற்றுகின்ற என்றது ஒரு அட்ஜெக்டிவ்.
while I was abroad, நான் வெளிநாட்டில் இருந்த போது, I picked up a mystery infection. I picked up அண்டேக்கு நான் எனக்குள் செல்வதற்கு அனுமதித்தேன். அண்டா என்ன, எனக்கு தொற்றிட்டது. என்ன தொற்றினது? ஒரு மிஸ்ட்ரி இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் தொற்று நோய் ஒன்று. மிஸ்ட்ரி என்று சொன்னால் இனம் புரியாத மர்மமான ஒரு தொற்று நோய் ஒன்று என்னை தொற்றிட்டு, அல்லது தொற்று நோய் ஒன்று என்னை தொற்றுவதற்கு நான் அனுமதித்துட்டேன். அதான் அந்த பிக்டப் என்ற கருத்தில் வருது. ஓகேயா? ஸோ இதில் இந்த பிளாங்குக்கு முன்னால் பிள்ளைகள் ஒரு அஜெக்டிவ் வந்திருக்குது, அதுக்கு முன்னால் என்ற ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு மீனிங் விளங்காட்டி கூட நாங்கள் ஆர்டிக்கல் ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அதுக்கு அடுத்ததாக ஒரு அஜெக்டிவோட நவுன் வரும் அல்லது நவுன் வரும். அஜெக்டிவ் இருக்கோ இல்லையோ நவுன் கட்டாயம் வரணும். ஸோ இதில் அஜெக்டிவ் இருக்குது, அங்கால ஒரு பிளாங்க் தந்திருக்கிறபடியாக நாங்கள் கட்டாயம் அதில் நவுன் ஒன்றை பாவிச்சே ஆகணும். ஏன்னு சொன்னால் முன்னுக்கு ஆர்டிக்கல் இருக்குது, என்ற ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த மூன்றில் எது நவுன்ன்றதை தான் அடுத்தது கண்டுபிடிக்கணும். ஈஸியாக ஒரு டெக்னிக் இருக்குது. TION என்ற லெட்டர்ஸில் ஒரு வேர்ட் முடியும் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் நவுனாக எடுக்கணும். ஸோ இந்த 3 வேர்ட்ஸில் உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியாட்டி கூட, அது என்ன வேர்ட் கிளாஸ்ன்னு கண்டுபிடிக்க இல்லாட்டி கூட, TIONல முடிகிறது ஒரு நவுன்ன்ற விளக்கம் இருக்குமா இருந்தால் இதில் நீங்கள் ஈஸியாக நவுனை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ இதில் 2 டெக்னிக் தான். ஒன்று, முன்னுக்கு ஆர்டிக்கல் இருக்குது, ஸோ அங்கால ஒரு நவுன் கட்டாயம் வரணும். ரெண்டாவது, நவுனை கண்டுபிடிக்கிறதுக்கு TIONன்றதை நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ன்றது TIONல முடியுது. ஸோ இன்ஃபெக்ஷன் தான் இதுக்குரிய ஆன்சர். While I was abroad, I picked up a mystery infection. ஓகே, இதுதான் செகண்ட் சென்டென்ஸ். My doctor sent me to see a, அடுத்து ஒரு blank இருக்குது, பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்கு ஸ்பெஷல், ஸ்பெஷலி, ஸ்பெஷலிஸ்ட். அங்கால because he didn't recognize my symptoms. ஸோ இந்த சென்டென்ஸில் வர vocabularies பார்ப்போம். முதலாவது பிகாஸ். பிகாஸ்ன்னு சொன்னால் அது ஒரு கன்ஜங்ஷன் பிள்ளைகள், ஏனெனில். அடுத்தது ரெகக்னைஸ். ரெகக்னைஸ்ன்னு சொன்னால் அடையாளம் காணுதல், அது இங்கே ஒரு வேர்ப். அடுத்தது சிம்டம்ஸ். சிம்டம்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அறிகுறிகள், அது ஒரு நவுன். ஓகே, அடுத்தது ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற அந்த 3 வேர்ட்ஸையும் பார்ப்போம். முதலாவது ஸ்பெஷல். ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னால் விசேடமான, இது ஒரு அஜெக்டிவ். அடுத்தது ஸ்பெஷலி. ஸ்பெஷலி என்றது பிள்ளைகள் ஒரு அட்வர்ப். அநேகமாக எல்வாயில் முடிகிற வேர்ட்ஸ் அட்வர்பாக இருக்கும். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்ன்றது ஒரு நவுன், நிபுணர். அதாவது ஒரு துறையில் சிறப்பு தேர்ச்சி அடைந்தவரை நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லுவோம், நிபுணர். ஸோ சென்டென்ஸை பார்த்தோம்னா, மை டாக்டர் சென்ட் மீ, என்னுடைய வைத்தியர் என்னை அனுப்பினார். டு see a, பார்ப்பதற்கு. யாரை பார்ப்பதற்கு? ஸோ அதில் ஒரு நவுன் வரணும். ஏன்? என்ற ஆர்டிக்கல் வந்திருக்குது. ஸோ ஆர்டிக்கலுக்கு அங்கால கட்டாயம் நவுன் வரணும்னு சொன்னால், ஸோ இந்த 3 வேர்ட்ஸில் நவுன் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலும் ஸ்பெஷலியும் பாவிக்கல. அது என்னென்னு சொல்லி சொன்னால், ஸ்பெஷலி ஒரு அட்வர்ப், ஸோ அதில் வராது. ஸ்பெஷல் நாங்கள் போடுவோமா இருந்தால் அதுக்கு அடுத்தது கட்டாயம் ஒரு நவுன் வரணும். ஸோ அதில் வேறு நவுன் இல்லை, பிகாஸ் தான் வருது, கன்ஜங்ஷன். ஸோ இதில் ஸ்பெஷலிஸ்ட் என்ற வேர்ட் தான் சரி. ஸோ மை டாக்டர் சென்ட் மீ டு see a specialist because he didn't recognize. அவர் அடையாளம் காணவில்லை. அவர் என்னத்தை அடையாளம் காணவில்லை? மை சிம்டம்ஸ், என்னுடைய நோய்க்கான அறிகுறிகளை அவர் அடையாளம் காணவில்லை. ஆகவே அவர் என்னை ஒரு நிபுணரிடம் அனுப்பினார். ஓகே, இதுதான் 3வது சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் 2 blanks வந்திருக்குது. ஸோ அந்த 2 blanksலையும் எந்த வேர்ட் பொருத்தமான வேர்டுன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டென்ஸை முதல் வாசிப்போம். ஆஃப்டர் அ தரோ, அங்கால ஒரு டேஷ் அங்கால ப்ராக்கெட்டுக்கு எக்ஸாமின், எக்ஸாமினேஷன், எக்ஸாமினர் 2 வருது. பிறகு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு he asked a nurse to give me an, அங்கால திருப்பி ஒரு டேஷ், ப்ராக்கெட்டுக்கு இன்ஜெக்ட், இன்ஜெக்டர், இன்ஜெக்ஷன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாப். ஓகே, இதில் வர vocabularyயை பார்த்தீங்கன்னா தரோ. ஸோ தரோண்டா என்ன? முழுமையான.
அது ஒரு அட்ஜெக்டிவ். இனி அங்கால ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற வேர்ட்ஸை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், முதலாவது ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற 3 வேர்ட்ஸ் எக்ஸாமின், எக்ஸாமினேஷன், எக்ஸாமினர். எக்ஸாமின்ன்றது ஒரு வேர்ப், பரிசோதித்தல். எக்ஸாமினேஷன்ன்றது ஒரு நவுன், பரீட்சை அல்லது பரிசோதனை. அடுத்தது எக்ஸாமினர்ன்றது பரிசோதகர் அல்லது பரீட்சகர், அதுவும் ஒரு நவுன். ஸோ கீழே இன்னொரு ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற வேர்ட்ஸை பார்த்தோம்னா, ஒன்று இன்ஜெக்ட். இன்ஜெக்ட்ன்னு சொல்லி சொன்னால் செலுத்துதல், அது ஒரு வேர்ப். அடுத்தது இன்ஜெக்டர். இன்ஜெக்டர்ன்றது செலுத்தி, அது ஒரு நவுன். அடுத்தது இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனும் செலுத்தி, அதுவும் ஒரு நவுன். ஓகே, இனி சென்டென்ஸை பார்ப்போம். முதலாவது பிளாங்கில் என்ன வரணும்னு சொல்லி சொன்னால் ஒரு நவுன் தான் வரணும். ஏனெண்டா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த பிளாங்குக்கு முன்னால் பாருங்க ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் இருந்தால் கட்டாயம் நவுன் வரணும். அதே நேரத்தில் ஆர்டிக்கலுக்கு அங்கால அட்ஜெக்டிவ் வந்துருக்குது, ஸோ நவுன் தான். அப்போ 3லையும் 2 நவுன் இருக்குது. எக்ஸாமினை விடுவோம், அது வராது. ஆனால் அங்கால பாருங்க எக்ஸாமினேஷனும் இருக்குது, எக்ஸாமினரும் இருக்குது. ஸோ 2ல் பொருத்தமானது எதுன்னு பார்த்தா எக்ஸாமினேஷன் தான் பொருத்தம். என்னென்னு சொன்னால், ஆஃப்டர் அ தரோ எக்ஸாமினேஷன், ஒரு முழுமையான பரிசோதனையின் பின்பு என்று தான் சொல்லுவோமே ஒழிய, ஒரு முழுமையான பரிசோதகரின் பின்பு என்று சொன்னால் வசனம் பிழைச்சிடும். ஸோ அதில் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாமினேஷன் தான் சரியான வேர்டு என்று சொல்லி. அப்போ முழுமையான பரிசோதனையின் பின்பு என்ன நடந்ததுன்னா, ஹி ஆஸ்க்ட், அந்த டாக்டர் கேட்ட நர்ஸ், ஒரு நர்ஸிட்ட, ஒரு தாதிகிட்ட அந்த டாக்டர் என்ன சொன்னார்ண்டா, டு கிவ் மீ அன் இன்ஜெக்ஷன், எனக்கு ஒரு ஊசி போடும்படி சொன்னேன். ஸோ அந்த 4வது பிளாங்கில் வர வேண்டிய ஆன்சர் இன்ஜெக்ஷன். ஏனண்டா அதில் நவுன் வரணும், முன்னுக்கு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த 3ல் நவுன் எதுன்னு பார்த்தீங்களா, 2வது இன்ஜெக்டரும் 3வது இன்ஜெக்ஷனும் தான் நவுன். இன்ஜெக்ட் வேர்ப், ஸோ அது வராது. இப்போ எங்களுக்கு 2 கன்ஃபியூஸாக இருக்குது, இன்ஜெக்டரும் இருக்குது, இன்ஜெக்ஷனும் இருக்குது. 2மே ஊசி தான், சரிதானே? 2மே ஊசி தான். ஆனால் அது எங்கே பயன்படுத்துகிற ஊசின்றதுல தான் இருக்கு. இப்போ இன்ஜெக்ஷன்ன்றது மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிற ஊசி, அதுதான் மனிதர்களுக்கு ஏற்றப்படுகின்ற ஊசி. ஸோ இன்ஜெக்ஷன் தான் இங்கே வேறு. இன்ஜெக்டர்ன்றது வெஹிக்கிள்ஸோட தொடர்பட்டது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு மோட்டார் பைக்கில் இந்த கார்பரேட்டரில் உள்ள ஊசி தான் இன்ஜெக்டர், இந்த எரிபொருளோட தொடர்புடைய ஊசி. ஸோ அது இங்கே பொருத்தமற்றது. ஸோ இன்ஜெக்ஷன் தான் சரியான ஆன்சர். ஸோ சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் அ தரோ எக்ஸாமினேஷன் ஹி ஆஸ்க்ட் அ நர்ஸ் டு கிவ் மீ அன் இன்ஜெக்ஷன். ஓகே, இதுதான் அடுத்த சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்லையும் பாருங்கள், அந்த 2 பிளாங்க்லையும் சரியான வேர்டு எதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ சென்டென்ஸை வாசிப்போம். ஆல்தோ தி ஆர்ம் வாஸ் குவைட், அங்கே ஒரு பிளாங்க், ப்ராக்கெட்டுக்குள்ளே பெயின், பெயின்ஃபுல், பெயின்ஃபுல்லி, ஃபார் செவரல் டேஸ், மை, திரும்பவும் ஒரு பிளாங்க், ப்ராக்கெட்டுக்கு ரீகவர், ரீகவரபிள், ரீகவரி, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அங்கால வாஸ் குவிக். ஸோ இதுதான் சென்டென்ஸ். இப்போ இதில் வர வொக்காபுலரியை பார்ப்போம். ஆல்தோ, ஆல்தோன்ற கருத்து இருப்பினும், இருந்தாலும். அடுத்தது குவைட். ஸோ குவைட்ன்றதுக்கு என்ன கருத்துண்டா பிள்ளைகள்? மிகவும். குவைட்ண்டா மிகவும், அது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த குவைட்டில் 2 குவைட் இருக்குது பிள்ளைகள். ஒன்று QUITE மிகவும், இன்னொன்று இருக்குது QUIET, அதுவும் குவைட் தான். அதன் கருத்து அமைதி, அமைதியா. ஸோ அமைதி என்ற குவைட்டுக்கும் மிகவும் என்ற குவைட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அமைதி என்ற குவைட்டில் ஈ டீக்கு உள்ளுக்கு இருக்கும், மிகவும் என்ற குவைட்டில் ஈ டீக்கு வெளியே இருக்கு. ஸோ அதுதான் ஒரு சின்ன டெக்னிக், அந்த ஞாபகத்தில் வச்சுருங்க. இப்போ மிகவும் என்று வர குவைட்டுக்கு ஸ்பெல்லிங் QUITE. இப்போ அமைதி என்றதுக்கு வர குவைட்டுக்கு ஸ்பெல்லிங் QUIET. ஓகே, அடுத்தது செவரல் டேஸ். செவரல் டேஸ் என்றால் பல நாட்கள், செவரல் டேஸ், ஏராளமான நாட்கள். அடுத்தது குயிக். குயிக்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், விரைவாக. செவரல் டேஸ்ன்றது ஒரு நவுன். ஓகே, இனி ப்ராக்கெட்டுக்கு வர வேர்ட்ஸை பார்ப்போம். முதலாவது ப்ராக்கெட்டுக்கு வர வேர்ட்ஸை பார்த்தோம்னா பெயின், பெயின்ஃபுல்,
பெயின்ஃபுல்லி. பெயின்ண்டா வலி, அது ஒரு வேர்ப். பெயின்ஃபுல்ன்றது வலி நிறைந்த, அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது பெயின்ஃபுல்லி என்றால் அது ஒரு அட்வெர்ப். ஓகே ரெண்டாவது வர ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 3 வேர்ட்ஸையும் பார்ப்போம். முதலாவது ரிகவர், அடுத்தது ரிகவரபிள், மூன்றாவது ரிகவரி. இப்போ ரிகவர்ன்றது ஒரு வேர்ப் பிள்ளைகள், அந்த கருத்து மீளுதல். அடுத்தது ரிகவரபிள், மீளக்கூடிய, அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது ரிகவரி. ரிகவரின்றது பிள்ளைகள் மீட்சி அல்லது மீட்பு, அது ஒரு நவுன். இனி சென்டென்ஸை வாசிப்போம், என்ன அந்த பிளாங்கில் வருதுன்னு பார்ப்போம். ஆல்தோ தி ஆர்ம் வாஸ் குவைட் பெயின்ஃபுல்ன்றது தான் சரியான ஆன்சர். பெயின்ஃபுல்லியும் வராது, பெயினும் வராது. ஏன்னு சொன்னால் அதில் அந்த டேஷுக்கு முன்னால் இருக்கிற குவைட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேயா? அந்த அட்ஜெக்டிவ் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுண்டா ஆமை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஆர்ம் வாஸ் குவைட். அப்போ ஆம்ன்றது என்ன? அவற்ற கை, ஊசி போட்ட அந்த கை. அப்போ அந்த கை வாஸ் குவைட், மிகவும் இன்றைக்கு அங்கால அதோட தொடர்புடைய இன்னொரு அட்ஜெக்டிவாக தான் இருக்கும், அதுவும் அந்த ஆமை தான் டிஸ்கிரைப் பண்ணணும். அப்போ மிகவும் என்ன செய்யுது? வலியானதாக இருக்கின்றது, பெயின்ஃபுல். மிகவும் வலி நிறைந்ததாக வாஸ் இருக்கின்றது என்ற கருத்தில் வருகிறது. ஸோ ஆல்தோண்டா இருப்பினும், ஃபார் செவரல் டேஸ், நிறைய நாட்களாக. அப்போ நிறைய நீண்ட நாட்களாக அந்த ஊசி போட்ட கை, அப்போ நீண்ட நாட்களாக அந்த கை மிகவும் வலி நிறைந்ததாக இருந்த போதிலும், அதான் அந்த ஆல்தோ, இருந்த போதிலும், மை ரீகவரி வாஸ் குயிக். மை ரீகவரி என்ன? மை என்று வருது பாருங்க. இப்போ மை என்றது என்ன? அது ஒரு ப்ரோனவுன் பிள்ளைகள். அந்த ப்ரோனவுன்லேயும் அது பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்று சொல்கிறது, அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவுக்கு அங்கால கட்டாயம் ஒரு நவுன் வரணும். அப்போ இந்த மூன்றில் எது நவுன் என்று சொன்னால் ரீகவரி தான் நவுன். ரீகவர்ன்றது ஒரு வேர்ப், ரீகவரபிள்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், ரீகவரி நவுன். ஸோ மை ரீகவரி வாஸ் குயிக். அப்போ நீண்ட நாட்களாக அந்த ஊசி போட்ட கை மிகவும் வலி நிறைந்ததாக இருந்தாலும் என்னுடைய மீட்சி, மை ரீகவரி வாஸ் குயிக், விரைவாக இருந்தது. So although the arm was quite painful for several days, my recovery was quick. Okay பிள்ளைகள், ஸோ இது 2009 வந்த பார்ட் 2 முதலாவது கேள்வி, அதாவது 9வது கேள்வி, பார்ட் 2 முதலாவது கேள்வி. ஸோ அதை எப்படி செய்கிறன்றதுக்கு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தந்திருக்கிறேன். லோ லேர்னர்ஸுக்கு இது பொருத்தமானதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தெரியாட்டி கூட நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்று நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், we will meet with another good lesson soon. Goodbye and God bless you.